எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் ஃபுல்லா அசம்பிள் ஆயிட்டோம். மேட்ச் வந்து இந்தியா வந்து எக்ஸ்ட்ராடினரியா முன்னாடி இருக்க வேண்டியது, ஆனா இன்னும் முன்னாடி இருக்காங்க. 244 லீட் எண்ட் ஆஃப் த டே. என்னது ஆர்டினரியா முன்னாடி இருக்காங்க, எக்ஸ்ட்ரா முன்னாடி இருக்காங்க அப்படின்னு எக்ஸ்ட்ராவா கட் பண்றீங்க. சரி, ஓகே. அதனால இன்னும் 244 லீடு. ஒரு விக்கெட் தான் போயிருக்கு. நாளைக்கு ஃபுல் டே இருக்கு பேட்டிங் ஆடுறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் இருக்கு. பால் திரும்பும் எண்ட் ஆஃப் த டே ரஃபும் கிரியேட் ஆயிரும். ஸ்பின்னருக்கு ஹெல்ப் இருக்கும். இன்னைக்கு வந்து டே ஸ்டார்ட் பண்ணது பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. நியூ பாலை யூஸ் பண்ணணும்னு மட்டும் சொல்லிச்சு, யூஸ் பண்ணாங்க, விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக் கவுண்டர் அட்டாக் பண்ணாரு. ஜேமி ஸ்மித்து நான் எப்பவுமே ஹையா ரேட் பண்ணுவேன், நான் சூப்பராக ஆடினாரு. மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்றப்ப, அதாவது அவங்க பயங்கரமான கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க. அந்த நேரத்தில் திருப்பி விக்கெட் எடுத்து திருப்பி ஒரு ஃபைட் பேக் பண்ணியிருக்காங்க. 244 லீட் இப்போதைக்கு. பாய்ஸ் நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஐ வில் கண்டினியூ ஃப்ரம் தேர். நம்ம கொண்டு வந்த ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நல்லா போலிங் போட்டாங்க, ஆகாஷ் தீப்பும் சிராஜ். நம்ம கொண்டு வந்த சிராஜோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து போன டெஸ்ட் சீரீஸ்ல எதிர்பார்த்தோம். இல்ல சிராஜ் வந்து உயிர் கொடுத்து தான் போட்டாரு. ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நம்ம கொண்டு வந்த ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நல்லா பவுலிங் போட்டாங்கன்னு சொன்னேன். இன்னொருத்தர் வந்து நான் சேர்க்கலாம் அவரை கணக்குல அவரை அப்படின்னு ட்ரால் பண்ணிட்டாரு முதலாளி. நிதிஷ்குமார் ரெட்டியும் வந்து தெரியல ஷார்துல் தாக்கூர் என்ன பண்ணாரோ அதான் இப்ப பண்ணிட்டு இருக்காரு. அதானே, அதான் இந்த ஒரு ஜோக் இருக்குல்ல வெற்றி, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எங்க சித்தப்பாக்கு துணையா இருக்கேன், உங்க சித்தப்பா என்ன பண்றாரு, அவர் சும்மா தான் இருக்காரு அப்படிம்பாங்கல்ல. அவர் ஷார்துல் தாக்கூர் பார்த்த வேலை இந்த டெஸ்ட்ல பாத்துட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு, அதேதான் பண்ணிட்டு இருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் சில ஓவர்ஸ் நல்லா போட்டாரு, ஆனா பேட்டிங் கொடுத்து காப்பாத்தி கொடுத்துட்டாரு. அவருக்கு செலக்ஷன் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. பட் இன்னைக்கு அதுதான் வெற்றி பாயிண்ட். அவர் பவுலிங் போடணும்ல வெற்றி. 40 ரன் அவர் அடிச்சதை விட குல்தீப் யாதவ் ஒரு 4 விக்கெட் 3 விக்கெட் எடுத்திருந்தா அது இன்னும் அதுதான் மேட்டர். ஆமா, பட் ஆனா இவங்க ஜஸ்டிஃபை பண்றது அதை பத்தி பேட்டிங் ஆல்ரவுண்டர் வேணும், இந்த லோவர் ஆர்டர்ல வேணும் தானே அதை எய்ம் பண்றாங்க. நான் வந்து வாஷிங்டன் சுந்தரா தான், நான் 40 ரன் அடிச்சுட்டு என் பிளேஸை நான் பாத்துக்குவேன், விக்கெட் எடுக்காட்டியும் பரவாயில்ல, நான் ஜஸ்டிஃபை பண்ணுவேன். பட் அது டீமுக்கு வந்து அது தப்பு. அந்த ஸ்பாட்ல நேற்று நான் சொன்னதுதான் திருப்பியும், நிதிஷ் ரெட்டி, சுந்தர், ஷார்துல் 3 பேர்ல ஒருத்தர் தான் விளையாடணும். அந்த ஸ்பாட்ல குல்தீப் விளையாண்டுருந்தா இன்னைக்கு கண்டிப்பா வேற மாதிரி போயிருக்கும். ஈவன் ஹர்ஷ்தீப் விளையாண்டுருந்தாலும் ஒரு விக்கெட்டோ 2 விக்கெட்டோ கிடைச்சிருக்கும். இவர் வந்து விக்கெட்லெஸ்ஸா போயிருக்காரு. தரலி டிசப்பாயிண்டிங் பவுலிங் பை வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஜடேஜா. நாளைக்கு பந்து திரும்புமா? இன்னைக்கு திருப்பினாலும் திரும்பும். இன்னைக்கே திருப்பல, நாளைக்கு திரும்புவாங்களா? ஒரு ஸ்டாட் வந்து போட்டிருந்தாங்க ஆகாஷ் தீப். ஐ திங்க் நியூ பால்ல வந்து எவ்வளோ விக்கெட்ஸ், அவரோட ஆவரேஜ் வந்து 20 தான் இருக்கு. ஓல் பால்ல அவரோட ஆவரேஜ் வந்து 94. நம்ம ஆளுங்களும் அதான் பண்ணிருக்காங்க. நியூ பால்ல ஒரு 4 விக்கெட் எடுத்தாங்க. அவருக்கு பழைய பந்தாடா தூக்கி கொடுக்க முடியும். அடுத்த நாள் விக்கெட் எடுத்தாங்க. அப்புறம் செகண்ட் நியூ பால்ல விக்கெட் எடுத்திருக்காங்க. அது புரியுது பிரைட்டி. விக்கெட் எடுத்தது பாரு. ஓல் பால் எடுக்கிறதுக்கு குல்தீப் யாதவ் இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். அதுதான், யாரா வேணா இருங்க, ஒரு பவுலர் எடுங்க அந்த ஸ்பாட்டுக்குன்னு தான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த டெம்ப்ளேட்டை மாத்துங்க. 3 ஆல்ரவுண்டர் 2020 ஓகே, நீங்க ஸ்டாக் பண்ணுங்க. 2020 நம்பர் 11 வரைக்கும் கூட. இங்கிலாந்து அவங்க ஆல் லேர்ன் பண்றாங்க, கார்ஸ் அவங்க 10 11 ஆடுறாங்கன்னா நீங்களும் அதே மாதிரி ஏன் பண்றீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். குல்தீப் எடுங்க, இல்ல இன்னொரு சீமர் எடுங்க, யாரை வேணாலும் எடுங்கன்னு தானே சொல்றோம். பட் அந்த ஸ்பாட் வேஸ்டா போகுது. அதுதான் என்னோட பாயிண்ட். நம்ம சொன்னது நேற்று பேசினப்ப வந்து காலையில செஷன்ல விக்கெட் விழுவும், கடைசி செஷன்ல விக்கெட் விழுவோன்னு. அந்த மாதிரி வந்து அதே மாதிரி காலையில செஷன்ல விக்கெட் எடுத்தாங்க. நியூ பால் மாத்தினோன்னு விக்கெட் எடுத்து முடிச்சு விட்டாங்க. அவங்க சாயந்தரம் 1 மணி நேரம் 3 விக்கெட் போயிருச்சு. டப்பு மொத்தம் 6 டக்கு அவங்க இந்த மேட்ச். 5 5 6 4 பேர் தான் டபுள் டிஜிட்ஸ். 13 22 மத்தவங்க 2 பேரும் அடிச்சிட்டாங்க. அதான் ஜெய்ஸ்மித் கவுண்டர் அட்டாக் பண்ணி இந்த ஒரு செஷன்லயே 100 அடிச்சதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி. அவர் வந்து அதுக்கப்புறம் ஸ்லோ ஆயிட்டாரு வெற்றி. அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிட்டாரு. அடிக்கும்போது 124 ஸ்ட்ரைக் ரேட். 124 ஜெயிக்கிறப்ப அதுக்கப்புறம் 90 80 கிட்ட வந்து. ஜேமி ஸ்மித்துமே வந்து புத்திசாலி, இஷ்டத்துக்குலாம் சுத்த மாட்டாரு. நானும் மட்டும் இன்னைக்கு கிரவுண்ட் கூட பாத்துட்டு இருந்தோம். குட் பிளேயர். இன்னைக்கு வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஏதோ இந்தியா இங்கிலீஷ் மீடியா வந்து ஆன் பார் வித் கெரின் பீட்டர்சன் அண்ட் பேர்ஸ்டோனை கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. போயிட்டாங்க, அந்த அளவுக்கு போயிட்டாங்க. உடனே போயிடுவாங்க. ஆனாலும் சுந்தர் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது வெற்றி. அது வந்து டிசப்பாயிண்டிங் பவுலிங் தான். சுந்தரோட வேலை வந்து விக்கெட் எடுத்து கொடுக்குறது. 2 விக்கெட் எடுத்தாலும் ஓகே, 1 விக்கெட் கூட எடுக்கல அவருன்றப்ப டிசப்பாயிண்டிங் தான். ஜடேஜாவும் பவுலிங் டிசப்பாயிண்டிங் தான். அப்படி 2 பேரை கேரி பண்ண முடியாது. ஸ்பின்னர் கேட்டகரியில அவங்க சேர்க்கறாங்க அப்படின்னா அது அவரை ஜஸ்டிஃபை பண்ணல.
2 பேரும் வந்து கண்டெயின் பண்றேன்னு பார்த்தாங்க, கண்டெயினும் ஏன்னா பண்ணல. அவர் பேட்ஸ்மேன் கேட்டகரின்னு அவர் நினைச்சிருப்பாரு. நீ அப்படி என்ன நினைப்பீங்க? See, இல்லடா அவங்க இப்போ செலெக்ஷன்ல அவங்க இல்ல சொன்னது வந்து அவரு சொல்றேன் வாஷிங்டன் சுந்தர் நான் பேட்ஸ்மேன். அவங்க சொன்னது வந்து குல்தீப் சுந்தர் எல்லாத்தையும் ஒரே கம்பைன் பண்ணி தான் சொன்னாங்க. 2 பேரும் ஸ்பின்னர்ஸ், அதுல வந்து இவர் பேட்டிங் நல்லா பண்றாரு அப்படின்னு இவர் பிக் பண்ணாங்கன்னா அப்படி பார்க்க முடியாது இல்ல. ஆக்சுவலா குல்தீப் அதாவது அடுத்த 3 டெஸ்ட் அப்படியே எடுத்துக்கலாம். இந்த 2020 வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இதுலலாம் நம்பர் 8ல வந்து அக்ஷர் பட்டேல் விளையாடினாங்க. அது வந்து நல்ல இதுவா செட்டில் டவுன் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஓகே. அதே வந்து டெஸ்ட் மேட்ச்ல ட்ரை பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஸோ இவங்க வந்து அதே ஃபார்மேட்ல 8ஆவதும் எங்களுக்கு பேட்ஸ்மேன் வேணும்னு அடம் பிடிக்காம நம்ம வந்து 2020ல வந்து சும்மா வந்து அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு 2 ஓவர் போட்டுலாம், ஹர்திக் பாண்டியா 2 ஓவர் போட்டுலாம், எக்கனாமிக்கலா போட்டா போதும். அதை வந்து இங்க பண்ண முடியாது 20 ஓவர். ஆனா பட் இவங்க மைண்ட் செட் வந்து ஃபர்ஸ்ட் டிராக் விளையாண்டாங்க, பார்த்தா இப்போ வந்து நல்ல சான்ஸ் இருக்கு. இப்போ செகண்ட் இன்னிங்ஸ்லனாச்சும் இந்த ரஃப் இதெல்லாம் கிரியேட் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் ஏதாச்சும் விக்கெட் எடுத்தாதான். இதே மாதிரி நியூ பால்ல எல்லா தடையும் இவங்க லைக் 2 தடவை வந்து கண்டினியூஸா சக்சஸிவ் பால்ஸ்ல அவுட் ஆனாங்க. நம்ம வந்து நேற்று சொன்னோம் வாஷிங்டன் சுந்தர் வந்து ஸ்டோக்ஸ் விக்கெட் எடுப்பாருன்னு, அதுக்கு சான்ஸே கொடுக்கல, அதுக்குள்ள முடிச்சு விட்டாங்க. இதுக்குள்ள சிராஜ் நான் தான் நம்ம வந்து 240 லீடாட ஒரு விக்கெட்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம வீட் அவுட் டேக்கன் திஸ், லைக் பரவாயில்ல அப்படின்னு எடுத்திருப்போம். பட் ஆனா அவங்க 84 for 5 வச்சுட்டு அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய ரன் அடிக்க விட்டது வந்து கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். அந்த நிலைமையில தான் இருந்துட்டு கடைசியில இப்படி ரிவர்ஸ் ஆயிருச்சு. அந்த 300 ரன்ஸ் 60 ஓவர்ல 300 ரன். இப்ப நாளைக்கு லஞ்சுக்குள்ளார 400 சேஸ் பண்ணிடுவோம், எடுத்துடுவாங்களா 400 லீடு? நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் பேட்டிங் பிடிக்கணும். இல்ல நாளைக்கு லஞ்சுக்குள்ளார வரைக்கும் 400 450 லீடு எடுத்துட்டு அப்புறம் கொடுக்க மாட்டாங்களா? சாயங்காலம் வரைக்கும் பேட்டிங் பிடிக்கணும். 6 செஷன் 5 செஷன்லாம் கிடையாது, 4 செஷன் அவங்க பேட்டிங் பண்ணலாம். 3.5 செஷன்ஸ் 3.5 கரெக்டா இருக்கும். டீ அப்ப வந்து பிரேக் கொடுக்கலாம், இது பண்ணலாம். ஆனா இன்னும் நாளைக்கு கொஞ்சம் ஓவர் காஸ்ட் கண்டிஷன், நாளைக்கு மழை பெய்யும். அப்புறம் கூட டீக்கு அப்புறம் ஒரு 10 ஓவர் பிடிச்சிட்டு கூட கொடுக்கலாம். நியூ பால் வந்து நாளைக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணும், நாளை கழிச்சு காலையில ஏர்லி மார்னிங்கும் கொஞ்சம் தேவை. அந்த மாதிரி இருக்கணும். வெதர் வந்து நாளைக்கு மழை பெய்யும் போட்டுருக்கு. ஸோ ஓவர் காஸ்ட் ஆகும். இன்னைக்கு கூட சாயங்காலம் வந்து இல்ல இப்ப ஆமா இப்ப ஆக்சுவலா இப்ப மேட்ச் முடிஞ்சிட்டு ஜானதன் ட்ராட் பேசிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சிச்சு, ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க கிரவுண்ட். இல்ல கடைசி ஓவர் கூட ஆரம்பிச்சிருச்சு. அதோட வந்து லைட்ஸ் தான் வச்சுதான் விளையாண்டாங்க. கடைசி 10 ஓவர் லைட்ஸ்ல தான் விளையாண்டாங்க. ஸோ நாளைக்கு அதே மாதிரி வந்து செகண்ட் நியூ பால் எடுக்கிறப்ப வந்து சீம் மூவ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸ்ல இப்போ வந்து இப்ப செகண்ட் நியூ பால் வந்து சீம் மூவ்மெண்ட் அதிகமா இருக்குன்னு தான் போட்டுருந்துச்சு. ஏதோ 0.4 டிகிரி இருக்கு அப்படின்னு. ஸோ நாளைக்கு நம்ம கொஞ்சம் பார்த்து ஆடணும். அருண் நாயர் வந்து 2 இன்னிங்ஸ் சரியா ஆடல. ஐ மீன் அடிச்சாரு, ஆனா கன்வெர்ட் பண்ணல. ஸோ கன்வெர்ட் பண்ண நல்ல சான்ஸ் அவருக்கு. கேஎல் ராகுல் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவுட் ஆன கடுப்புல இருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி வில் கேரி ஆன். கருண் நாயருக்கு ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய பொன்னான வாய்ப்பு. இன்னைக்கு வந்து நாளைக்கு அவர் அடிச்சு டீமை செட் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா தட் வில் பி ரிமெம்பர்ட். இந்த பர்மிங்ஹாம் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க, பர்மிங்ஹாம் வின் அப்படிங்கிறது வில் பி a ஃபேமஸ் வின்னு. அவங்க பும்ரா இல்லாம, ரோஹித் இல்லாம, அஸ்வின் இல்லாம, கோலி இல்லாம ஜெயிக்கிற ஒரு டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்துல இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்மிங்ஹாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இது இல்ல. இன்னொன்னு என்னன்னா, இப்போ வாஷிங்டன் சுந்தர் மட்டும் இந்த ரன் அடிச்சுட்டு ஜடேஜா மட்டும் ரன் அடிக்காம இருந்தாருன்னா அடுத்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேச்சு வந்திருக்கும். அதான் ப்ரிவியூல நம்ம பேசினோம். மட்ட ஏன்னா இன்னொன்னு சொல்றேன், ப்ரிவியூல வந்து நீயும் நானும் வந்து இந்த மேட்ச்ல இந்தியா டிராவோட தப்பிச்சாலே ஹாப்பி, எஸ்பெஷலி பும்ரா இல்லாம அப்படின்னு நம்ம பேசணும். அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த டெஸ்ட் மேட்ச்குள்ளே போனோம். டிரால தப்பிக்கணுன்றதுல இருந்து இவங்க 84 for 5 அவ்வளோ பெரிய லீட் எடுத்து திருப்பியும் இப்போ அஹெடா தான் இருக்காங்க. தேர் இன் வெரி குட் பொசிஷன் டு வின் த கேம். அப்படிங்கிறப்ப வி ஷுட் பி ஹாப்பி as fans. பட் அது அவங்க ஃபைனல் அந்த லாஸ்ட் மைல் டிரால தப்பிக்கணும்னு சொன்னதை விட அந்த மைண்ட் செட்ல தான் போறாங்கன்னு சொன்னோம். இப்ப இந்த மைண்ட் செட் டிராவ் ஆகணும்னு பாப்பாங்களா ஜெயிக்கணும்னு பாப்பாங்களா? டேய் இப்ப விட மாட்டாங்கடா. இப்ப எப்பறா டிராக் பாப்பாங்க? இதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துரும்டா. இதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துடும். நாளைக்கு வந்து நம்ம ஆளுங்க நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் பேட்டிங் பிடிக்கிறதுனாலே ரிசல்ட் வந்துடும். யாருக்கு போன மேட்ச் பேசிட்டு இருந்தோம், பேட்டிங் பிடிக்கணும். பிடிக்கல நான் ரிசல்ட் சீக்கிரமே வந்துடும். ஒரு செஷன்ல அதுக்கு நாளைக்கு 70 ரனுக்கு 8 விக்கெட் விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சுதான். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. 2 செஷன் பேட்டிங் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு.
அந்த காலையில் ஃபர்ஸ்ட் செஷன் வந்து கொஞ்சம் பார்த்து இருக்கணும், அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இவங்க பேட்டிங் டெப்த்னாங்கல்ல, நாளைக்கு ஒரு 2 செஷன் கூட அந்த பேட்டிங் டெப்த் தாங்கலன்னு வைங்களேன், அது தூக்கி குப்பையில போட்டுட்டு ஒழுங்கா ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் விளையாடுங்க. அதான் இவ்வளவுதானடா, இவ்வளவு பேட்டிங் டெப்த் இந்த சொல்லி இந்த 2 செஷன் டெஸ்ட் ஆடலைன்னா மேட்சே அப்புறம் அவங்க என்ன? எடுத்திருக்கலாம், தேவையில்லாம எதுக்கு? அதுதான் எந்த பவுலரையாவது நீங்க எடுத்துருக்கலாம் அந்த ஸ்பாட்ல. ரெட்டி சும்மா தானே இருக்காரு அந்த ஸ்பாட்டுக்கு, இவங்க யாரோ குல்தீப்னாலும் சரி யாராவது ஒருத்தர் குல்தீப் எடுத்துருக்கலாம். எடுக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அதான் சாய்ஸஸ், இன்ஃபார்ம் சாய்ஸஸ் தான். நீ இதுல போட்டேன்னா, கிராக்ல போட்டேன்னா சாய்ஸ் கொடுக்கும் யார் எடுக்கலாம் அப்படின்னு. அப்படியாச்சும் அவங்க எடுத்துருந்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து குல்தீப், செகண்ட் சாய்ஸ் ஹர்ஷதீப்னு. அது கூட பண்ணாம இவங்க ஒன்று பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, ஸ்டில் தே ஹேவ் கோல்டன் சான்ஸ் டு வின். இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இன்னமும் சுந்தருக்கு ஒரு சான்ஸ் இருக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு. பயங்கரமா ரஃப் இருக்கும், அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுல ஒரு 2 விக்கெட்டாவது அவர் எடுத்தாருன்னா ஸ்டில் ஹாஸ் a சான்ஸ் டு கான்ட்ரிபியூட் டு திஸ் வின். இல்ல லஞ்சுக்கு அப்புறம் வந்து ஒரு சில பால்ஸ் நல்லா டேர்ன் ஆச்சு ஜடேஜாக்கு. அது வந்து ப்ராமிஸ் இருக்கு. இந்த பிட்ச் நாளைக்கு ஜடேஜாக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு வெற்றி. போன தடவைலாம் ரொம்ப அன்லக்கில ஒரு ரன் அவுட் கொடுக்கல கடைசி நாள், 2 விக்கெட் எடுத்துருவா ஜடேஜா கடைசி நாள்ல. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சுந்தரும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண, நியூ பால் போயிருச்சு அப்படின்னா கடைசி நாள்லாம் வந்து அவங்க ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும், இல்லாட்டி தேத்திடுவாங்க அவங்க. ஸ்டோக்ஸ் இன்னும் இல்ல அது நல்ல பால், அது ஒன்றும் பண்ண ஆக்சுவலாக ஒன்றுமே பண்ண முடியாது. நல்ல சூப்பர் டெலிவரி, எதிர்பார்க்கல. அவர் வந்து ஃபுல்லாக தான் போடுவாருன்னு எதிர்பார்த்தாரு. அது நல்ல டெலிவரி. சரி, இப்போ அதெல்லாம் விடுங்க. நம்ம பிரசீத் கிருஷ்ணன் பவுலிங் எப்படி போட்டாரு சொல்லுங்க. சொல்லுங்க. யூ கான்ட் சீ மீ. யூ கான்ட் சீ மீ. பிரசீத் கிருஷ்ணா ஐபிஎல் அடிச்சுக்கிட்டீங்க ஃபேண்டசின்னு. இப்ப அடிச்சுக்கோங்க. சரி பிரைட், உன் ஃபேண்டசில அடுத்த வாட்டி பிரசீத் கிருஷ்ணா எடுப்பியா? எடுப்பான். சரி, அதுல இல்ல. அதான் இவங்க வந்து கொஞ்சம் வந்த உடனே கொஞ்சம் ரொம்ப பால் பழசான உடனே நாங்க ஷார்ட் பால் போட்டு இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரை பண்ணாங்க. அதுதான் கொஞ்சம் கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் ஓகே, கடைசி ஒரு 4-5 ஓவர்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் எக்கானமிக்லி கொஞ்சம் போட்டாரு, கொஞ்சம் ஒரு மேடின்லாம் போட்டாரு, கொஞ்சம் டிஃபென்சிவா போட்டாரு. பட் அதான் சொல்றேன், இன்னும் அடுத்த மேட்சுக்கு முன்ன அவர் ஸ்பாட்ல அப்படியே பும்ரா வந்துருவாரா? ஆமா, இந்த மேட்ச் ரிசல்ட்டை பொறுத்து லார்ட்ஸ் பும்ரா வில் பிளே. பிரசித் பதிலா அப்படியே வந்துருவாரு. ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க சேம் டீம் தான் போவாங்க, சுந்தர்லாம் மாத்த மாட்டாங்க. டிரா ஆச்சுன்னா வேணா தே மே திங்க். அவங்க வந்து பும்ரா ஆடுறது கரெக்ட் தான், 3 மேட்ச் தான் இருக்காரு. பட் இவங்க பவுலிங் அட்டாக் போக வேண்டிய மென்டாலிட்டி வந்து பும்ரா வந்து வந்தா போனஸ்ன்ற மாதிரி தான் போகணும். பும்ராவை வந்து அவர் நம்பி அவர் மட்டும்தான் விக்கெட் எடுப்பாரு, நாங்களாம் விக்கெட் எடுக்க மாட்டோம், அவரே எடுத்துக்குவாரு, நாங்க சும்மா சப்போர்ட் கஷ்டம் இருக்க கூடாது, அக்ரெசிவா போகணும். அப்படியே இல்ல வெற்றி. இப்ப என்னன்னா, இதே மேட்ச் பும்ரா விளையாடி இருந்தாருன்னா ஆகாஷ் தீப்பும் சிராஜும் அந்த நியூ பால்ல போட்டிருக்க மாட்டாங்க. 2 பேர்ல ஒருத்தர் தான் போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்டும் நியூ பால்ல ஒருத்தர் தான் போட்டிருப்பாங்க. அந்த ஆப்டான அந்த பவுலிங் போடுற கண்டிஷன்ஸ். அப்ப என்னடா பும்ரா இருந்தா இந்த மேட்சையும் தோத்துருப்பாங்கயா? இல்ல, நான் சொல்றேன் இவங்க 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்றதுக்காக பும்ரா வந்தா இவங்க 2 பேரும் அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுன்ற. அது உண்மைதான். இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வாருங்க. You have to go full fledged. நீ பரவாயில்ல, பும்ரா இருக்காரா இல்லையோ, பும்ரா வந்தவொடனே ஒரு மென்டலி சேஞ்ச் ஆயிருது டீமுக்கு. பும்ரா விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு, மேல இருக்காரு, அவர் பாத்துக்குவாரு. உலக நாயகன் மாதிரி சொல்லுங்கடா, விண்வெளி நாயகன் மாதிரி சொல்லுங்க. பும்ரா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பும்ரா இல்லன்னு வருத்தப்படல, பும்ரா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு தூரம் போக வேண்டாம், பைல்வான் ரங்கநாதன் மாதிரி சொல்லுங்கடா, மேல இருக்காரு. என்னடா நான் விண்வெளி நாயகன், நீ பைல்வான் ரங்கநாதனுங்கிற. யார் அது? கமல் சொல்றியா? ஆமா. இல்ல, நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ்லாம் இந்த மாதிரி நியூ ஓல்ட் பால்ல வந்து கொஞ்சம் உமேஷ் யாதவ் நல்லா போட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும். அதெல்லாம் பண்ண மாட்டாங்கடா இப்போதைக்கு. பும்ரா தான் பிரசித். அது அதுக்கப்புறம் நம்ம போவோம். நாளைக்கு சொல்லுங்க. இப்ப அவ்வளவுதான், தேவையான அளவுக்கு பேசிட்டோம். நாளைக்கு வந்து அதான் 1.5 அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். 3.5 செஷன்ஸ் பேட்டிங்கு. அதாவது நாளைக்கு கொஞ்சம் நியூ பால், நாளை கழிச்சு காலையில. அதுக்கு அடுத்து அவங்க எப்படி போகணும்னு பார்ப்போம். 2 செஷன் ஆடிட்டாங்கன்னா மினிமம் டி வரைக்கும் விளையாடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. கருண் நாயருக்கு இது ஒரு கோல்டன் சான்ஸ், யூஸ் பண்றாரான்னு பார்ப்போம். இவ்வளவுதான் நான் சொல்றது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. வித் தட் we can close. நம்ம எடுத்த உடனே கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் எவ்வளவு நம்ம ரன் ரேட் விளையாடுறோன்றத பொறுத்து.
நம்ம லஞ்ச் வரைக்குமே கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் விக்கெட் விடாம ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் பந்தெல்லாம் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா ஆடி இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நார்மல் இதுல விளையாடணும்னா டீக்கு வரைக்கும் விளையாடணும். டீ மேல விளையாடணும். நார்மலாவே விளையாடலாம் என்ன கேட்டா. தலைகீழா சம்மர் அடிக்க வேண்டாம் நாளைக்கு. அக்ரெசிவ் ஆடணும்ல இப்ப ஆடுற மாதிரி இப்ப ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்லயே வந்து 50 ரன் கிட்ட வந்துட்டாங்க. கோயிங் அட் ரன் ரேட் ஆஃப் 5 கிட்ட போயிட்டு இருக்காங்க. இதே வந்து ஒரு ஓவருக்கு ஒரு 4 அந்த மாதிரி அடிச்சுட்டு கண்டி பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி கேரி அவுட் பண்ண கூட போதும். இதுக்கு மேல ஆக்சலரேட் பண்ணுமோ எதுவும் பண்ண தேவையில்லை. இதே மாதிரி கேரி அவுட் பண்ணி நாளைக்கு ஈவினிங் டீ வரைக்கும் ஆடிட்டு அதுக்கப்புறம் முடிச்சு விடணும். ராகுல் உங்களுடைய இறுதி கருத்துக்கள் சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு வெதர் படி பெர்மிங்ஹாம் வெதர் படி காலையில 10ல இருந்து 4 மணி வரைக்கும் மழை சாரல் இருக்குன்னு போட்டிருக்காங்க. 10% ரெயின்னு தெரியல, பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி ஜடேஜா should take some wickets. நாளைக்கு அவர் போட்டுவாரான்னு தெரியாது. நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எல்லாம் போட்டுருவாரு பாருங்க. டேய் போடக்கூடாது, அவரு போடுறாரு. போடுவாரு. நாளைக்கே ஜடேஜா பவுலிங் வருதுனா நாளைக்கே ஜடேஜா ஜடேஜா பவுலிங் போறாருன்னா நம்ம 20 ஓவர் பவுலிங் போட்டு அதுக்கப்புறம் அவர் ஆரம்பிக்கிறாருன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம சீக்கிரமா முடிச்சிட்டோம். போடுவாரு பாருங்க. நன்றி கணித்தார் லாகுல். இது வந்து இதுக்கு மேல நாளைக்கு வருவோம். முதலாளி சொல்லுங்க க்ளோசிங் கமெண்ட்ஸ். வந்து இது வந்து இந்தியாஸ் கேம் டு லூஸ் தான். So we have to focus, bet down. சொன்ன மாதிரி டீ வைக்கிறான்னு பார்ப்போம். We'll be back with the review for tomorrow's day. Bye.